ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ரம்ஜான் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இஃப்தாருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்னா கஸ்டர்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட் இருக்கு இல்லையா, அது ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா மொத்தம் ஒரு 5-6 பழம் வந்து நறுக்கி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா திராட்சை, முந்திரி, இந்த மாதிரி நிறைய பழம் இருக்கு இல்லையா, வாழைப்பழம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன்னா தனியாக வந்து நறுக்கி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ வந்து அந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா என்ன பண்ணுறேன்னா கலக்கி விட்டுக்கிறேன் தனியாக, ஏன்னா திட்டு திட்டு ஆகிக்கிறோம் அப்படின்றக்காக. இப்போ என்ன பண்ணுறோன்னா பால் சைடில் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அது நல்லா காய்ச்சணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இன்னும் ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னா வந்து ஜவ்வரிசி ஃப்ரெண்ட்ஸ். ஜவ்வரிசி தான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தனியாக வந்து எப்படின்னா ஒரு ஹாஃப் அ டம்ளர் எடுத்துட்டேன் ஒரு ஜவ்வரிசி. ஸோ அதை என்ன பண்ணிட்டேன்னா சைடில் வந்து நல்லா வேக வச்சுட்டேன். அது தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா பால் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா, இதான் ஜவ்வரிசி, இதை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாலை கிண்டி விட்டாச்சு. நான் கொஞ்சோன்ட்டு இதுக்காக வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அந்த பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது போடலை, ஸோ அது வந்து மஞ்சள் கலரில் அதனால தான் ஆயிடுச்சு. கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி எவ்வளோ அழகாக ஆயிடுச்சு பாருங்கள், கெட்டியாயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நான் உடனே போடல, சூடு ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த எல்லா ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடி. அஸ்ஸலாமு அலைக்கும்.